السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. தவ்ஹீத் என்றால் என்ன? ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று மனதால் ஏற்று நாவால் அதை விண்ணப்பித்து உறுதிப்படுத்துவதற்கு தவ்ஹீத் என்று சொல்லப்படும். இறைவன் ஒருவன் என்று எவ்விதம் தெரிய முடிந்தது? மனித அறிவு இறைவன் ஒருவன் என்று இயற்கையாகவே அறிந்து கொள்கிறது. உலகில் தோன்றிய அறிஞர்கள், பகுத்தறிவாளர்கள், விஞ்ஞானிகள் ஓரிரை கொள்கையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இது தவிர இறை தூதர்கள் எல்லோருமே தவ்ஹீத், அதாவது ஓரிரை கொள்கை பக்கம் அழைத்தனர். அல்லாஹ்வை பற்றி நமது கொள்கை, அதாவது அகீதா எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனே ஆவான். அவனே வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன். அவனுக்கு எந்த இணையும் இல்லை. அல்லாஹ் மிகுந்த சக்தியுடையவன். அவன் அனைத்தையும் பார்க்கிறான், கேட்கிறான், அறிவான். அவனே படைப்பவன். அவனே உயிரை கொடுக்கிறான் மற்றும் மரணத்தை அளிக்கிறான். அவனே அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கிறான். வானம், பூமி, சந்திரன், சூரியன், மனிதர்கள், மிருகங்கள் மற்றும் காணப்படும் அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை. அல்லாஹ் எல்லா குறைகளிலிருந்தும் தூயவன். அவன் யாரிடமும் சார்ந்தவன் அல்ல. எல்லோரும் அவனை சார்ந்தவர்கள். அவனுக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை, மனைவி இல்லை, உறவினர் இல்லை. அல்லாஹ் மனிதர்களை போன்றவன் அல்ல. அவனுக்கு நம்மை போன்ற கை, கால் அல்லது உறுப்புகள் இல்லை. அவனுக்கு நம்மை போன்ற உருவமோ தோற்றமோ இல்லை. அவன் உயர்ந்த மற்றும் ஒப்பற்றவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவது அல்லது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தேவைகளை நிறைவேற்றுபவர் அல்லது கஷ்டங்களை நீக்குபவர் என்று நம்புவது ஷிர்க், அதாவது இணை வைத்தல் ஆகும்.